السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم إني أحبهما وأحبهما وأحب من أحبهما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய இந்த வாராந்திர சிறப்பு பயானிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற சங்கை மிகுந்த பள்ளி நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தினர்கள் மற்றும் தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசேஷமாக பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த புனிதமான மாதத்தில் பேரன்பு கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தார்கள் என்பது தொடர்பான 10 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அன்பை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை பற்றிய சில செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சூரத்து தௌபா என்ற 9வது சூராவினுடைய 128வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார். சூரா தௌபாவினுடைய கடைசி வசனத்துக்கு முதல் வசனம். அதிலே அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை பற்றி கூறுகிற நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு இறை தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்டவர்? 3 வகையான பண்புகளை அல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றி கூறுகின்றார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பம் அவருக்கு கவலையை தருகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பம் அவருக்கு அது பாரமாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அதிக பேரன்புடையவராக இருக்கின்றார். ஹரீஸ்னா ரொம்ப பேராசக்காரன் சொல்லுவாங்க.
உங்கள் மீது அதிக பேராவல் உடையவராக இருக்கின்றார், அக்கறை உடையவராக இருக்கின்றார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கையாளர்கள் மீது அன்பும் கருணையும் உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வே பாராட்டுகின்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய அனைத்து வகையான மக்களின் மீதும் அன்புடையவர்களாக இருந்தார்கள். அவர் ஈமான் உடையவர்களாக இருக்கலாம், ஈமான் இல்லாத மக்களாக இருக்கலாம், நன்மைகள் செய்த நல்லடியார்களாக இருக்கலாம், பாவம் செய்த பாவிகளாக இருக்கலாம், மற்ற உயிரினங்களாக இருக்கலாம், இந்த உலகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், மறுமை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையாக இருக்கலாம், தாழ்ந்த நிலையாக இருக்கலாம், எல்லா நிலையிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றியே கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தின் மீது அதிக அக்கறை உடையவர்களாக இருந்தார்கள். வரலாற்றிலே நிறைய செய்திகளை எழுதுகிறார்கள். அதிலே உங்களுக்கு 10 செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது செய்தி, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சூரத்து துஹாவிலே அல்லாஹ் கூறுகிறார். இன்னைக்கு மகரிப் தொழுகை ஓதப்பட்டா இல்லையா, வல்துஹா வல்லைலி, அதிலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை கூறுகிறார். வலசௌஃப யூதீக ரப்புக ஃபதரல்லா, நபியே, எதை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அதை உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருவாண்டா, எந்த அளவுக்கு தருவாண்டா, நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா தருவான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்ப நமக்கு ஒருத்தர் உதவி செய்யறாருன்னா நம்ம போதுங்க நிறைய கொடுத்துட்டீங்க என்பதாக நாம் சொல்லுகிற அளவுக்கு ஒருவர் கொடுக்கிறார் சொன்னா அல்லாஹ் கூறுகிறார், நபியே, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தருவார் என்று சொன்னார். நீங்க கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தருவார், நீங்க போதும் என்று பொருந்திக் கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அந்த வசனத்தினுடைய விளக்கத்தில் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், பொதுவாக அல்லாஹ்வுடைய நியதி என்னவென்றால், அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கின்றார். நல்லடியார்களை கொண்டு சொர்க்கத்தையும் பாவிகளை கொண்டு நரகத்தையும் அல்லாஹ் தஆலா நிரப்பி விடுவார். இது அல்லாஹ்வுடைய நீதி. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பெரிய பேரன்புடையவர்கள் என்று சொன்னார், அந்த நரகத்திலே இருக்கின்ற ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் கூட நரகத்திலே இருப்பதை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி வாதாடி அவர்களை சொர்க்கம் சேர்க்கின்ற வரைக்கும் பெருமானார் அமைதியாக இருக்க மாட்டார். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்க, யாரெல்லாம் நான் பொருந்திக் கொள்ளும் மலைக்கு தருவதாக நீ சொன்னா அல்லவா, நான் எப்போது பொருந்திக் கொள்வேன் என்று சொன்னால், என்னுடைய அடியார், என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு அடியார், ஈமான் உடையவர் நரகத்தில் இருப்பதை நான் ஒருபோதும் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று கடைசி மனிதரை சொர்க்கம் சேர்க்கின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே அன்றாடி அவர்களை சொர்க்கத்திலே சேர்ப்பார் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இந்த உம்மத்தின் மீது பேரன்புடையவர் யார் இருக்க முடியும்? ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய நஷ்டம் என்பது நரகம். இந்த உலகத்தினுடைய நஷ்டம் என்பது வரும் போகும், இந்த உலகத்துல கஷ்ட நஷ்டங்கள் வரும் போகும். ஆனால் நரகத்தினுடைய கஷ்டம் என்பது தாங்க முடியாத ஒரு சுமை. அல்லாஹ் சொல்வான் இல்லையா, யாருக்கு நரக விடுதலை கிடைத்து சொர்க்கம் செல்கிறாரோ அவரை வெற்றியார். அதுக்கு மாற்றமாக ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், சொர்க்கம் போக முடியல, நரகத்துக்கு போயிட்டா தோல்வி அடையும். அப்ப நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் கூட நரகத்தில் இருக்கக்கூடாதவரை சொர்க்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார்கள் என்று சொன்னால், அப்போதான் அதை ஏற்றுக்கொள்வேன், பொருந்திக் கொள்வதாக பெருமானார் கூறுகிறார் என்று சொன்னார். பெருமானாரை விட இந்த உம்மத்தின் மீது பேரன்புடையவர் யார் இருக்க முடியும்? இரண்டாவது செய்தி எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே வீட்டுக்கு வருகிறார்கள், மகிழ்ச்சியோடு வருகிறார்கள், வந்து அமருகிறார்கள். அந்த மகிழ்ச்சியினுடைய சந்தர்ப்பத்தை பார்த்து பொதுவாக குடும்பத்தினுடைய பெண்கள் ஆண்கள்ட்ட என்ன செய்வாங்க, தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றிக் கொள்வார்கள்.
இன்னைக்கு மாப்பிள்ளை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார், குஷியா இருக்கார். இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு நம்முடைய கோரிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக மனிதனுடைய பெண்களுடைய இயல்பு. அது பெருமானார் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆயிஷா நாயகி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக. நீங்க துவா செஞ்சீங்கன்னா அது பாக்கியம். அல்லாஹ் சொல்லுவாங்க, சல்லி அலைஹிம் ஸலாத்தக சக்கனுல் லஹும். நபியே, அந்த மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய துவா அவர்களுக்கு நிம்மதியை பெற்று தரக்கூடியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். பெருமானார் ஒற்றை துவாவை கூட இந்த உலகத்துல ஒவ்வொரு வாழ்வுமா இருக்காங்கல்ல. 2 வாரத்துக்கு முன்னாடி பயான் சொன்னேன். ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக நீங்க மக்ஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்யுங்கிறாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, எல்லா பெருமான் ஒரு துவா செய்யறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மா தகத்தமத் வ மா தஅخرت, எதை அவர்கள் முதலிலே செய்தார்களோ அந்த பாவத்தை மன்னித்து விடு, எதை வரக்கூடிய காலத்திலே அவருடைய வாழ்க்கையை நிகழ்ந்து விடுமோ செய்து விடுவார்களோ அதையும் மன்னித்து விடு. வமா ஆலனத் வமா ஆசரத், எதை இவர் பகிரங்கமாக செய்தார்களோ, வமா ஆஸ்ரரத், எதை மறைமுகமாக ரகசியமாக செய்தார்களோ எல்லா வகையான பாவத்தை மன்னித்து விடு. அவ்வளவு பாவம் செய்யறாங்கிற அர்த்தம் அல்ல. இந்த பாவத்தின் நிலை என்பது நாலுதான். ஒன்னும் கடந்த காலம், இல்லைன்னா வருங்காலம், இல்லைன்னா ஒண்ணு பகிரங்கமான நடக்கும், இல்லைன்னா ரகசியமா நடக்கும். அப்ப எல்லா நிலையிலும் ஏற்பட்ட பாவத்தை மன்னித்து விடுன்னு சொல்றாங்க. ஆயிஷா நாய்க்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அவங்க விழுந்து என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவருடைய நெற்றி தரையிலே படுகிற அளவுக்கு விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கா நீங்க துவா செஞ்சீங்க, நான் கேட்டேன். நம்ம கேட்டதை, ஒரு மனைவி கேட்டதை கணவர் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி செய்யறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதுவும் எப்படி, நான் மக்ஃபிரத்துக்காக துவா செஞ்சு இப்படி ஒரு துவா செஞ்சுட்டீங்களே, வாழ்க்கையில எந்தெந்த நிலையில எல்லாம் தவறுகள் ஏற்படுமோ எல்லாத்தையும் விட்டு எனக்காக துவா செஞ்சீங்களே, மகிழ்ச்சி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, ஒரு நாள் ஒரு தடவை துவா செய்வதற்காக நீ இவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றாய். நான் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு என்னுடைய உம்மத்துக்காக 70 தடவை அவருடைய மக்ஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்காக நான் துவா செய்யறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்மளே நம்ம தொழுகைக்கு பிறகு 70 தடவைலாம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டோம். ஏன்னா ஒரே ஒரு தடவை கேட்டுப்போம், ஒரு தடவை 2 தடவை கேட்போம். மக்ஃபிரத்துடைய ஆயத்தில் துவாக்கள் என்ன செய்ய வந்தாலும் 2 தடவை 3 தடவை கேட்போம். சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நான் 70 தடவை நான் பாவ மன்னிப்புக்காக நான் துவா செய்கிறேன் என்பதாக சொன்னார் என்று சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இந்த உம்மத்தின் மீது பேரன்பு கொண்டவர் யார் இருக்க முடியும்? மூன்றாவதாக செய்தியை சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் அடுத்தவங்களை கண்டுக்கிற மாட்டார். வாழ்க்கையுடைய ஆகப்பெரிய நெருக்கடியிலே கஷ்டத்திலே இருந்தாலும் அவர் அடுத்தவங்களை பத்தி சிந்திக்க மாட்டார். இப்ப வாழ்க்கையுடைய உயர்ந்த நிலை, அவங்க அடுத்தவங்களை பத்தி யோசிப்பாங்களா? ஒருவரை சந்திச்சேன், அவர் சொன்னாரு, இந்த டாக்டர் இருக்காரு, ஒரு டாக்டரை பத்தி சொல்றாரு, பேரரசு பேசுவாரு, அவர்லாம் எங்களுடைய ரிலேஷன் தாங்க என்பதாக சொன்னார். அப்படியாங்க கடை சொல்லுவாரு. ஆனா அவர் வசதி வந்துருச்சு, நல்லா படிச்சுட்டாங்க, வசதியா இருக்காங்க, அவங்களாம் நம்மளை விட்டுறதில்லை அப்படின்னு. இப்ப இன்னைக்கு மனிதனுடைய பொதுவான நிலை, அவருக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்தவங்க வந்து உறவுகளாக இருந்தாலும் கூட அவங்களோட நேசமா இருக்க மாட்டாங்க, அவங்கள விட்டு தள்ளி போயிடுறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே இருந்த நேரத்திலே கூட இந்த உம்மத்தை நினைத்தார்கள். ஒரு உயர்ந்த நிலை என்பது அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து பேசுகின்றதானே வாழ்க்கையுடைய உயர்ந்த நிலை. அதை விட உயர்ந்த நிலை என்ன இருக்க முடியும்? நமக்கு நேசமானவர்களை அவர்களை பார்த்து பேசுகின்ற அந்த நேரம், அந்த தருணங்கள் பாக்கியம் இல்லையா? நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய பாலிகால நண்பர் இருக்காரு, நம்ம ஒன்னா படிச்சிருப்போம், உடனே என்ன செய்ய யதார்த்தமாக ஒரு சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இந்த ஆளுங்கள்லாம் இந்த மாநாடுகள் நடக்குதா இல்லையா, இதுக்கு பூரா லீவை போட்டு போற காரணமே இதுதான். வேற பேர் எங்கேயுமே பயான் கேட்கறதுக்கெல்லாம் போறதில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தான் பயான் தெரியுமே. நம்முடைய பாலியகால நண்பர்கள், படித்த நண்பர்கள் எல்லாம் வருவான், டேய் மறந்துடுறா, வந்துடுறான், பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சுடா, வந்துடுறா, பார்ப்போம்டா. அந்த பழைய சிநேகிதம் என்பது அந்த நேரத்தில் சந்திக்கின்ற நேரம் பாக்கியமான நேரம். அப்ப தனக்கு நேசமானவர்களை பார்க்கின்ற, அவரோடு உரையாடுகின்ற நேரங்கள் உயர்ந்த நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள்.
அந்த தேசமுடைய அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த நேரத்திலே கூட இந்த உம்மத்தை நினைத்தார். அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அத்தையா தோழர் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உம்மின் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சலாம் கூறுகின்றான். அந்த நேரத்தில் கூட பெருமானார் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய சலாம், உன்னுடைய சாந்தி எனக்கு மட்டும் அல்ல, என்னுடைய உம்மத்தை சார்ந்த சாலிகான எல்லா நல்லடியாருக்கும் கிடைக்கட்டும் சொல்லி பெருமானார் அந்த நேரத்திலே கூட அந்த உம்மத்தை நினைத்தார்னு சொன்னால், இந்த பெருமானாரை விட இந்த உம்மத்தில் நேசமுடைய யார் இருக்க முடியும்? அது மாதிரி வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான கஷ்டமான காலத்திலே யாரும் யாரும் நினைக்க மாட்டார். அவரே வாழ்க்கையில நொந்து மூடு போய் உட்கார்ந்து இருக்காரு. அவர் அடுத்தவரை பத்தி கவலைப்படுவாரா? ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவ வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கு, ஏங்க சும்மா உங்களை மாதிரி யோசிப்போம். வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான நேரம். வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான நேரம் சக்கராத்துடைய நேரம். ஒரு மனிதன் வாழ்க்கையில சந்திக்கின்ற மிக கஷ்டமான நேரம் என்பது சக்கராத்துடைய நேரம் தானே. அதை விட கஷ்டமான நேரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்திலே பட்ட கஷ்டத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். பக்கத்துல என்ன செய்யறது? கிண்ணத்துல தண்ணி இருக்கு, கையை உள்ள விடுறாங்க, கையை முக்கிய என்ன செய்யறாங்க? முகத்தை தடவுறாங்க, உடனே காஞ்சிருக்கு. சக்கராத்துல சில மனிதர் பட்டக்கூடிய கஷ்டத்துல வாழ்க்கையில பார்த்துருப்போம்ல, நம்ம அப்படியே குளம் நடுங்கி போயிடும். சில பேர் பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்து ஓதுங்க செத்துமாங்க, நமக்கு குளம் நடுங்கி போயிடும், இல்லை மறுக்கவும் முடியாது. அப்ப என்னன்னா, அந்த சக்கராத்துடைய நேரம் பொதுவாகவே மனிதனுக்கு கஷ்டமான நேரம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? பக்கத்துல அந்த தண்ணி எடுக்க முகத்தை தடவுறாங்க. முகத்தை தடவுனால் உடனே காய்ச்சி போயிருது. அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்க்க முடியாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். பெருமானார் கேட்டாங்க, என்னை பார்க்க சகிக்கலையா, என்னை பார்க்க பிடிக்கலையா, ஏன் நீ முகத்தை திருப்பி உட்கார்ந்திருக்கீங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது, நீங்க படக்கூடிய அந்த வேதனை நான் தாங்க முடியவில்லை என்பதாக ஃபாத்திமா நாயகி அழுகுவாங்க. சொல்லுவாங்க, தந்தையே உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா என்பதாக. பெருமானார் சொல்லுவாங்க, ஃபாத்திமா, உன்னுடைய தந்தை வாழ்க்கையிலே சந்திக்கின்ற கடைசி கஷ்டம், கடினமான கஷ்டம் இதுதான். வமா கருபவாதையும், இந்த நாளுக்கு பிறகு உடைய தந்தைக்கு கஷ்டமே இல்லைவாக பெருமானார் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற கடைசி கஷ்டமும் கடினமான கஷ்டம் சக்கராத் தான். அதாவது அல்லாஹ் ஹப்பின் அலைனா சக்கராத்துல் மௌத், யாரா சக்கராத்துடைய அந்த கஷ்டத்தை லேசாக்கி பெருமானார் நமக்கு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் மலக்குல் மௌத்திரத்தில் கேட்டார்கள், மலக்குல் மௌத் அவர்களே, இந்த உலகத்துல எனக்குத்தான் கடினமான முறையில ரூஹ் எடுக்கப்படுகிறதா, உயிர் எடுக்கப்படுகிறதா என்பதாக. அவர் சொன்னாரு, இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்குத்தான் மிக இலகுவான முறையிலே உயிர் கைப்பற்றப்படுகிறது என்பதாக. அந்த நேரத்தில் கூட பெருமானார் சொன்னார்கள், இலகுவான முறையிலே எடுக்கப்படுகின்ற எனக்கே எவ்வளவு கஷ்டம் என்றால் என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன? அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தை துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினுடைய அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டு என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாக்கிறதாக இந்த உம்மத்துக்கு தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே கூட துஆ செய்த ஒரு மனிதர் இருக்கிறார்னு சொன்னார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் எழுதுகிறார்கள், ஒரு வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைமையிலும் வாழ்க்கையுடைய மிக நெருக்கடியான நிலையிலும் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்ட, இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்ட ஒரே மனிதர் யார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது செய்தி, பொதுவாகவே மனிதர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும். எல்லா மனுஷருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும், சரியா? அதிலும் பேர பிள்ளைகளை இன்னும் பிடிக்கும். தன்னுடைய பிள்ளைங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும், சரியா? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் என்ன செய்கின்றான்? வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகிற நேரத்திலே அவங்க சொன்னாங்க, இந்நபனியின் அகலி, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவனை காப்பாற்றியமாக சொன்னார்கள். சூரத்து ஹூத் என்ற 11வது சூராவுடைய
37 வசனத்திலிருந்து பாருங்க அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா கூறுகிறார். 950 ஆண்டு காலங்கள் மக்களுக்கு இனசீர ஈமானை பத்தி சொல்றாங்க. அந்த மக்கள் 80 பேர் தான் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். சுருக்கமா சொல்றேன், 80 பேர் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். வேற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அல்லாஹ் ஒரு பத்வா செய்யறாங்க. சூரத்து நூஹுடைய கடைசி அல்லாஹ் கூறுகிறான், வக்கால நூஹு ரப்பி லா ததர் அதன் அருளின் காஃபிர் தையாரா. யா அல்லாஹ் ஒரு காஃபிரை கூட விட்டு வைக்காமல் அழித்து விடு என்பதாக என்ன செய்யறாங்க, பத்வா செய்யறாங்க. இவருடைய பத்வாவின் அடிப்படையில் தான் வெள்ளம் ஏற்பட்டு அதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா கப்பல் செய்ய சொன்னா, ஈமான் கொண்டவங்க கப்பல் ஏறுகள் சொன்னா கப்பல் ஏறிக்கொண்டார், வெள்ளம் ஏற்படுகின்றது. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற நேரத்திலே வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்திலே கூட மகன் சொன்னாங்க, மகனே களிமாவை சொல்லி கப்பல் ஏறிக்கொள் என்பதாக. அவர் சொன்னான், சாபிலா ஜபலி யாசிமுனி, நான் களிமா சொல்ல மாட்டேன், நான் மலையில ஏறி தப்பித்துக் கொள் என்பதாக. வெள்ளம் ஏற்படுகிறது, கரை புரண்டு ஓடுகின்றது, மகன் அடித்து செல்லப்படுகின்றான். அந்த நேரத்துலதான் அவங்க சொன்னாங்க, இந்நபுனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், என் மகன் அடித்து செல்லப்படுகிறானே, அவனை காப்பாற்று என்பதாக. அல்லாஹ் தஆலா சொன்ன, இன்னஹு மின் அஹ்லிக, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. அவன் எப்போது காஃபிராகி விட்டாலும் அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது சிறந்த செயல் அல்ல என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் எச்சரிக்கை செய்தார். உங்களுடைய பத்துவாவை கூட உலகமே அழிக்கப்படுகிறது, எல்லோரும் அழிக்கப்படுகிற நேரத்திலே உங்களுடைய மகனை காப்பாற்றுமாறு என்று சொல்கிறீர்களே, இது சிறந்த விஷயம் அல்ல என்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எச்சரிக்கை செய்கிறார். எதற்கு நான் சொல்ல வரேன் என்று சொன்னால், பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும். அவன் காஃபிரா இருந்தாலும் சரி, என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி, அந்த பிள்ளையை அவனுக்கு பிடிக்கதான் செய்து அவங்களுக்கு. இது ஒன்று. அதிலும் விட அதைவிட ஒரு செய்தி என்னவென்றால், பேர பிள்ளைகளை எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிள்ளைகளை விட பிள்ளைகளின் பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளை கூட அகற்றுவோம், பிள்ளைகளை என்ன செய்வோம், நேசமா வச்சுக்கிறோம். அதை அந்த பிள்ளைங்க யார் நம்முடைய பிள்ளைங்களை அகற்ற சொல்லுவாங்க, நீ சும்மா இருமா, நீ பண்ணாத சேட்டை அவன் பண்ணா சும்மாரி அப்படின்னு சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளையின் மீது அளவு கடந்து அனுபவித்திருந்தார். ஹசன் ஹுசைன் 2 பேர் மீது அளவு கடந்து அனுபவித்திருந்தார்கள். பெருமானார் அவர்கள் இப்படி ஒரு துஆவை செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்பஹுமா, யா அல்லாஹ் இந்த 2 பேரையும் நான் விரும்புகின்றேன், நான் நேசிக்கின்றேன். வ அஹிப்பஹுமா, அந்த 2 பேரையும் யாரெல்லாம் நீ நேசிப்பாயாக. வ அஹிப்ப மன் அஹிப்பஹுமா, இந்த 2 பேரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களை நீ நேசிப்பாயாக என்பதாக பெருமானார் துஆ செய்றாங்க. அப்படின்னா அந்த பேரப்பிள்ளை மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க முடியும்? வரலாறு நிறைய செய்திகள் இருக்கும். அப்படிப்பட்ட பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் பெருமானாருடைய மடியிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஹசனுக்கு பெருமானார் வாயிலே முத்தமிட்டார்கள், ஹுசைனுக்கு என்ன செய்யறாங்க, கழுத்தில் முத்தமிடுகிறார்கள். பாத்திமா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்போதுமே அந்த 2 பிள்ளைகளை சமத்துவமாக நடத்துவீர்கள். 2 பேருமே 2 தோள்ல தான் இருப்பாங்க. அப்ப 2 பேருமே சமத்துவமாக நடத்தக்கூடிய நீங்கள் இப்போது முத்தமிடுகின்ற விஷயத்திலே வேறுபாடு காண்பிருக்கிறீர்கள். காரணம் என்பதாக கேட்கிறார்கள். ஏன்னா அறிவுள்ள மேதை இல்லையா அவங்க? பாத்திமா அவ்வளவு பெரிய அறிவாற்றல் படிச்சவங்க. சஹாபாக்களுடைய வரலாறு படிக்க வீட்டுல உட்கார்ந்த பெண்களுக்கு அந்த படிக்க சொல்லணும். அந்த முத்தத்திலே வேறுபாடு காண்பிப்பதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் பெரியவர் இருக்கிறார் இல்லையா, விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார். என்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் கொலை செய்யப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார், வெட்டப்பட்டு கழுத்திலே வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் சொன்னாங்க. எந்த தாயால ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க அழுகுறாங்க, பாத்திமாவை அழுகுறாங்க. அழுது விட்டு அப்போதான் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை தந்தை அவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு விசேஷமான துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். லிக்குல்லி நபியின் தாவத்து முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான துஆவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த துஆவை இந்த உலகத்தில் எல்லா நபிமாரும் பயன்படுத்தினார். வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அப்ப அந்த துஆவை கொண்டு நீங்க துஆ செய்யுங்க, அந்த துஆவை கொண்டு என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள். நீங்க துஆ செய்யணும், அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவார் என்று சொன்னால் தலைவிதியே மாற்றுகின்ற சக்தி என்பது துஆவுக்கு இருக்கிறது, சதக்காவுக்கு இருக்கிறது, உறவோடு சேர்ந்து வாழ்வதற்கு இருக்கிறது, பெற்றோருடைய துஆவுக்கு இருக்கிறது.
அவருக்கு துவா செய்யுங்க சொல்றாங்க. அப்போதான் பெருமானா சொல்வாங்க, என்னுடைய உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி அந்த துவாவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் சொன்னாங்க. மகளே, அந்த துவாவை நான் இதற்கு பயன்படுத்த முடியாது. மறுமை நாளையில என்னுடைய உம்மத்தில யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறாரோ அவர்களை மன்றாடி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சிபாரிசு செய்து சொர்க்கத்திலே சேர்ப்பதற்காக நான் வைத்திருக்கிறேன். ஆனால் துவா செய்ய முடியாததாக பெருமானார் சொன்னார் என்று சொன்னால், குடும்பத்தை விட தன்னுடைய நேசமான பேர பிள்ளைகளை விட இந்த உம்மத்தை எவ்வளவு நேசித்தார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக எழுதுகின்றார்கள், அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களை கொடுத்து இதை ஒன்றை தேர்வு செய்து கொடுங்கள் என்பதாக சொன்னால், எது இந்த உம்மத்துக்கு இலகுவாக இருக்குமோ அதைத்தான் பெருமானார் தேர்வு செய்வார்கள். அபூதாவுத் இந்த கிதாபிலே வருகிறது, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, மா குய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அம்ரைன் இல்லா இஹ்தார ஐஸரஹுமா. இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்து அந்த இரண்டிலே ஒன்றை தேர்வு செய்யுமாறு சொன்னால், அந்த இரண்டிலே எது இந்த உம்மத்துக்கு இலகுவாக இருக்குமோ அதே பெருமானார் தேர்வு செய்வார். உதாரணமாக, தஹஜ்ஜுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்தார். இதை ஃபர்லாக ஆக்குவதா சுன்னத்தாக ஆக்குவதா என்பதை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய ஒப்புதலில் அல்லாஹ் தஆலா விட்டு விட்டார். பெருமானாருடைய விருப்பத்திலே விட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கஷ்டமாகிவிடும் என்பதற்காகத்தான் இதை ஃபர்லாக ஆக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை ஃபர்லாக இருந்தது. ஆனால் இந்த உம்மத்துக்கு அதை ஃபர்லாக ஆக்குவதா சுன்னத்தாக ஆக்குவதா என்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், தஹஜ்ஜுடைய சிறப்புகள் நிறைய சொன்னார்கள். தஹஜ்ஜுடைய சிறப்பே நிறைய இருக்கிறது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா துஆவும் கபூல் ஆகும். ஆனால் பெருமானார் அவங்க சொல்வாங்க, என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் நான் தஹஜ்ஜத்தை ஃபர்லாக ஆக்கவில்லை என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அதே மாதிரி மிஸ்வாக் செய்வது என்பது மிஸ்வாக் செய்யாமல் தொழப்படுகின்ற தொழுகையை விட 70 மடங்கு சிறந்தது என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஆனா அதே பெருமானார் சொன்னாங்க, லவ்லா சுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி ஃபீ குல்லி ஸலாத். என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்யுமா நான் சொல்லி இருப்பேன் பெருமானார் சொன்னாங்க. ஏன் அதை சுன்னத்தாக ஆக்கிட்டாங்கன்னா, ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்தால் இந்த உம்மத்துக்கு சிரமமாக ஆகிவிடும் என்பதற்காகத்தான் பெருமானார் அவர்கள் தஹஜ்ஜத்தையும் சுன்னத்தாக ஆக்கினார்கள், மிஸ்வாக்கையும் சுன்னத்தாக ஆக்கினார் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்புடையவராக இருந்தார்கள். ஆறாவது செய்தியாக எழுதுகிறார்கள், பாவிகளுடைய விஷயத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புடையவராக இருந்தார்கள். பாவிகள், பாவம் செய்த பாவிகள், அதனுடைய விஷயத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன்புடையவராக இருந்தார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என் உம்மத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டார். என்னுடைய உம்மத்திலே பாவம் செய்த பாவிகள், இந்த பாவிகளுடைய தௌபா மௌத்துக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும்? நீங்க அல்லாஹ்வை கேட்டுவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம தௌபா செய்யறோம் இல்லையா? ஒரு பாவம் செய்த பாவி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற நேரத்திலே மௌத்துக்கு முன்னால் எத்தனை நாட்களுக்கு முன்னால் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ்வை கேட்டுவாங்க பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு வந்து ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வருடத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதா? பெருமானார் சொன்னார்கள், அது முடியாது, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று குறைத்து கேட்டு வாருங்கள் என்பதாக. இதை பெருமானார் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு ஹபீப் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் குறைத்து கேட்கிறார்கள், நீ கேட்டு வாங்க என்பதாக. ஜிப்ரீல் இஸ்லாம் மீண்டும் சென்று விட்டு வந்து சொன்னார், மௌத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால், அவருடைய மௌத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்போது கூட சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இன்னும் குறைத்து வாருங்கள் என்பதாக. போய்விட்டு வந்து சொன்னார், சென்று விட்டு ஜிப்ரீல் இஸ்லாம் வருகிறார், சொன்னார்,
ஒரு வாரத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பெருமானார் அப்போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. போய் அல்லாஹ்வுடைய விதத்தில் போய் கேட்டுவிட்டு குறைத்துக் கொள்வார்கள் என்று சொல்ற உம்மத்தில் அறியாதவர்கள், பாவிகள், அவர்கள் பலகீனமானவர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் சென்று நீங்க இன்னும் குறைத்து கேட்டு விட்டு வாருங்களாக. அவர் அடுத்து வந்து சொன்னார், 1 மணி நேரத்துக்கு முன்னால் தௌபா செய்தார், மௌத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்களாக. இதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு விட்டு வாருங்களாக சொன்ன போது, அப்போது அவர் கேட்டுவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், இன்னல்லாஹ் யக்பல தௌபத மா லம் யுகர்ஹிர். சக்ராத்துடைய நிலை வருவதற்கு முன்னால் ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார், அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது பெருமானதை ஏற்றுக்கொண்டதாக ஹதீஸ் ஷரீஃபிலே செய்தி வருகிறது. அப்படி என்றால் இந்த உம்மத்தை சார்ந்த பாவிகள் தௌபா செய்யக்கூடிய விஷயத்திலே கூட பெருமானார் பேரன்புடையவராக இருந்தார் என்று சொன்னால், இப்ப 1 வருஷத்துக்கு முன்னால் தௌபா செய்யணும்னா என்ன செய்ய முடியும்? அவன் மௌத்துக்கு முன்னால் வரைக்கும் அவனுக்கு தௌபாவுடைய அவகாசத்தை பெற்று தந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7வதாக எழுதுகிறார்கள், ஈமானுடைய மக்கள் மீது மட்டுமல்ல, காபிர்கள், இறைவனை மறுக்கின்ற காபிர்கள், இறைவனுக்கு இணை வைக்கின்ற யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு பேரன்புடையவராக இருந்தார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 18வது சூரா சூரத்து கஹ்ஃபினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், லஅல்லக பாகிஉ நஃஸக அலா ஆஸாரிஹிம் இன் லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. நபியே, இந்த மக்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கவலையினால் உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போன்று தெரிகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்படின்னா தற்கொலை அல்ல, அந்த கவலையிலே நீங்க மௌத்தாயிருவீங்க போல தெரியுதே. ஏன்னா அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் கவலைப்பட்டார்கள். காபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இவர் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக சொல்லி அவர் விஷயத்திலே பெருமானார் கவலைப்பட்டார்கள். என்னுடைய உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் ஈமான் கிடைத்து விட வேண்டுமாக பெருமானார் நினைத்தார்கள், கவலைப்பட்டார்கள். அது அன்பு அடையாளம் இல்லையா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஈமான் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டால் மறுமையில் அவருக்கு பாக்கியசாலி. ஈமான் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு சீமானாக இருந்தால் மறுமையினாலே நஷ்டவாளி இல்லையா, நிரந்தர நஷ்டவாளி. அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம் ஈமானுடைய பாக்கியம். எனவேதான் இந்த உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் ஈமான் கிடைக்கிற பெருமானார் கவலைப்பட்டார். எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்? அல்லாஹ்வே சொல்வார், நபியே, கவலைப்பட்ட அந்த கவலையினாலேயே நீங்கள் இறந்து விடுவீர்களாக தெரியுது என்பதா அல்லாஹ் சொன்னான். நபிக்கு ஆறுதல் சொன்னான், கவலைப்பட வேண்டாமாக சொன்னான். தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய அந்த கடைசி நேரம் வரைக்கும் போராடுகிறார்கள் இல்லையா, அவர் கடைசியில மறைக்கின்றார். பெருமானார் கவலைப்பட்டார்கள், அழுகிறார்கள், என்னுடைய பெரிய தந்தைக்கு ஈமான் கிடைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடுகிற மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கிடைக்காது, அல்லாஹ் நாடக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கும். இன்னமா அழைக்கிற பலாம். நபியே, நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, அது மட்டும்தான் அவருடைய கடமை. நல்லதை எடுத்து சொல்லுங்க, அந்த மக்கள் எடுப்பது எடுக்காது நான் பார்த்துக் கொள்வதாக அல்லாஹ் சொன்னான். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது காபிர்கள், யூத கிறிஸ்தவர் மீது பெருமானார் கவலைப்பட்டார். பெருமானார் ஒரு மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார், ஒரு யூதருடைய ஜனாஸா செல்கிறது, எழுந்து அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வது ஒரு யூதனுடைய ஜனாஸா தானே என்பதாக. பெருமானார் சொன்னார்கள், என்னை விட வயதிலே முதியவர் என்பதற்காக வேண்டி எழுந்து நின்று மரியாதை செய்கின்றேன். மையத்துக்கு கூட மரியாதை செய்தார், இன்னைக்கு உயிரா உள்ளவருக்கே மரியாதை இல்லை. உயிரா இருக்கக்கூடிய பெரியவருக்கு கூட இங்கே மரியாதை இல்லாது. இந்த இளைய சமுதாயம் என்பது பெரியவரை மதிக்கின்ற பண்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. முதல்ல அஜர்த்தாவா சரா சொல்லுவாங்க, எவ்வளவு சரா கூட சொல்றது, எல்லாம் நம்மகிட்ட ஓய்வனத்தான் இருக்கான், அம்மா திரும்பி போயிட்டே இருக்கான். அது என்னன்னா இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கன்னா, அந்த பெரியவரை மதிக்க வேண்டும் என்ற பண்பெல்லாம் இல்லாமல் போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மௌத்தான பெரியவருக்கு கூட எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். என்ன செய்யறாங்க? சஹாபா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அழுகிறீங்க என்பதாக, அது யூதனுடைய ஜனாஸா தானே என்பதாக. பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒருவர் நரகத்துக்கு செல்கிறாரே, எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்க முடியும் என்பதாக. அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு காஃபிரோ, ஒரு யூதரோ, ஒரு கிறிஸ்தவரோ மௌத்தாகிவிட்டால், ஈமான் இல்லாமல் மௌத்தாகிவிட்டால், பெருமானார் அவர்கள் 3 நாளைக்கு கவலைப்படுவார்கள். 3 நாளைக்கு கவலைப்பட்டு அழுகுவாங்க.
அதை சொல்லி சொல்லி அழுகுவாங்களாம். நான் இந்த மக்களுக்கு ஈமானை சொல்கிற நேரத்தில் ஈமான் எல்லாம் மூத்தாயிட்டாரு, ஈமான் எல்லாம் மூத்தாயிட்டார், நரகவாதி ஆகிட்டார் என்பதாக சொல்லி 3 நாட்கள் பெருமானார் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சார்ந்த காபிர்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்காக அழுதார்னு சொன்னார். பெருமானாரை விட இந்த உம்மத்தின் மீது அன்புடைய யார் இருக்க முடியும்? வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதே மாதிரி அந்த யூதர்களிலே கிறிஸ்தவர்களிலே அல்லது காபிர்கள் யாராவது ஒருத்தர் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டால் பெருமானார் மிக மிக சந்தோஷம் அடைவார், மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவார். வரலாற்றில் செய்து வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத சிறுவன் வேலை செய்தான். ஒரு நாள் அவனுக்கு உடல்நலம் சரியில்லாத பெருமானார் கேள்விப்படுகிறார்கள். அவனை உடல்நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான். பெருமானார் விளங்கிக் கொண்டார். இவர் சிறிது நேரத்திலே சற்று நேரத்திலே வஃபாத்தாகி விடுவாங்க விளங்கிக் கொள்கிறார். அந்த பையனுக்கு சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லுப்பான், கலிமா சொல்றாங்க, சொல்லிக் கொடுக்கிறாங்க. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான். அப்ப தந்தை சொன்னார், அத்தியா அபுல் காசிம், உனக்கு விருப்பம்னா அவர் சொல்வதை கேட்டுக்கோ, எனக்கு இந்த ஆட்சேபனை என்பதாக இந்த பையன் கலிமாவை சொல்கின்றான். ரூஹ் பிரிகின்றது. அந்த நேரத்தில் பெருமானார் அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தார்கள். எதற்காக என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கலஹு மினன் நார், நரகத்தை விட்டு அவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பெருமானார் மகிழ்ச்சி அடைந்தார். மரணம் என்பது இயற்கையானதுதான், மரணம் என்பது துக்கமானதுதான். ஆனால் கலிமாவோடு மூத்தாகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, மன்கான ஆகிற கலாமு லா இலாஹ இல்லல்லாஹ் தஸரத்தன்னா, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக அவர் சொல்லிவிட்டு மௌத்தாயிட்டார், சொர்க்கவாதினார். அல்லாஹ் நமக்கு நசீபை வழங்குவாராக. அல்லாஹ் துஆ செய்யணும். மௌத்துடைய நேரம் என்பது மனிதனுடைய சுய நினைவை இழக்கின்ற நேரம், சுய கண்ட்ரோலை இழக்கின்ற நேரம். அவன் எவ்வளவு திக்ர் செஞ்சாலும் எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் அந்த நேரத்தில் ஒன்றும் ஆகாது. சில நேரத்திலே சாதாரண மனிதர்கள் கூட கலிமா சொல்லி மூத்தாகுவார்கள். சில பெரிய திக்கர்ல இருந்தவங்களுக்கு கூட கலிமா வராமல் மூத்தாகும். அதெல்லாம் அவருடைய ரகசியம். அதுக்காக அதை வைத்து நான் முடிவு செய்கிறது இல்லை. அவன் என்ன, கடைசி நேரத்தில் அந்த கலிமாவை சொன்ன போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்தாக கேளுகிறார். ஆக காஃபிர்களுடைய விஷயத்திலே, யூத நஸாராக்களுடைய விஷயத்திலே கூட பெருமானார் பேரன்புடையவராக இருந்தால் எழுதுகிறார்கள். 8வது செய்தி எழுதுகிறார்கள், இந்த உம்மத்தை சார்ந்த நல்லடியார்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு சவாபை நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற விஷயத்திலே கூட பெருமானார் பேரன்புடையவளாக இருந்தார்கள். அந்த உழைப்புக்கான ஊதியத்தை நிறைவாக கொடுப்பதிலே பேரன்பு. மற்ற இடங்களை விட நம்மிடத்துல பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலாக ஹதியா கொடுக்கிறோம் அப்படின்னா அதை பாக்கியமாக நினைக்கிறோம். அங்க கம்மியா கொடுத்தாங்க, இங்க கம்மியா கொடுத்தாங்க, எங்கேயோ கம்மியா கொடுத்துட்டு போறாங்க, நம்ம நல்லா கொடுத்து நல்லா வச்சிருப்போமே என்பதாக முதலாளிகளும் நிர்வாகிகளும் பாக்கியமானவர்கள். அதே மாதிரிதான் பெருமானார் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் நன்மை செய்கிற நேரத்திலே அவங்களுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் இந்த உம்மத்தை சார்ந்த நல்லடியார் மீது எவ்வளவு அன்புடையவர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொன்னான், யார் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அது மாதிரி 10 மடங்கு கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், ஜித்னி யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இது பத்தாது, இன்னும் எனக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு கூலி. பெருமானார் சொல்றாங்க, 10 மடங்கு கூலியுடைய உம்மத்தை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கப்படுவதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பொருந்திக் கொள்ள மாட்டேன், பத்தாது, இன்னும் எனக்கு அதிகப்படுத்தி கொடு. அல்லாஹ் போல இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே 1 ரூபாய் தர்மம் செய்வது என்பது 700 ரூபாய் தர்மத்துக்கு சமம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். எப்படி ஒரு நெல்மணி என்பது 7 கதிர்களை விடுகின்றது, ஒவ்வொரு கதிரிலும் என்ன செய்யறது, 100 நெல்மணிகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்யுது, 1ல இருந்து 700 ரூபாய் இல்லையா? அதே மாதிரி ஒரு நன்மை செய்தால் 700 மடங்கு நன்மை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். பெருமானார் சொன்னாங்க, இதுவும் பத்தாது, ஜித்னி யா அல்லாஹ், எனக்கு உம்மத்துக்கு இன்னும் எனக்கு நன்மை அதிகமாக கொடுக்கின்றாக. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், மன் தல்லதி யுக்ரில்லாஹ் கர்வன் ஹஸனா ஃபயுலாயிஃபஹு லஹு அதாஃபன் கஸீரா. யார் வந்து நல்ல காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு 10 மடங்கு வழங்கப்படும் அல்லாஹ் சொல்லிட்டான்.
பன்மடங்கு, இத்தனை மடங்குங்கிறது இல்ல, பன்மடங்கு. அவங்க எந்த நியத்தை செய்யறாங்களோ, எந்த ஒரு அடிப்படையில செய்யறாரோ அதுக்கு தகுந்த அவருக்கு நன்மை வழங்கப்படும் என்பதாக பெருமானா சொன்னாங்கள, சிதரியா அல்லா, எனக்கு இதுவும் பத்தாது, இதை விட அதிகமாக தர வேண்டும் என்பதாக. அப்ப அல்லாஹு தஆலா சொன்னார், இன்னமா யுஃபஸ்ஸாபிருன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் பொறுமையோடு இருந்தால், பொறுமை என்பதற்கு 3 வகையான விளக்குகிறார். ஒரு இபாதத்தை செய்கிற நேரத்திலே, அல்லது பாவத்தை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்கிற நேரத்திலே, அல்லது வாழ்க்கை ஏற்படுகின்ற சிரமத்தின் நேரத்திலே, இந்த 3 நிலையினுடைய உம்மத்து பொறுமையாக இருந்தார். ஒரு இபாதத்தை செய்யும், சிரமம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு பாவத்தை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்கிற நேரத்தில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏராளமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். நான் கால பயான கூட சொல்லுவேன் இல்லையா, நான் நேர்மையா இருந்தோம்னா நம்மளுடைய யாரையும் கேள்வி பண்ணுவான், இவர் பெரிய ரொம்ப நேர்மையான ஆளு, பெரிய சாதிக்க போறாரு நேர்மையா இருந்து, இவருக்கு பெரிய அவார்டு வைக்க போறாங்க, செலவு வைக்க போறாங்க, பேசத்தான் செய்வான். அதெல்லாம் அப்படின்னா நாம் நல்லவர்களாக இருக்கிற நேரத்திலே, பாவங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்கிற நேரத்தில் சில சிரமம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையினுடைய சில நேரங்கள் சூழ்நிலை கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எல்லா நிலையிலும் யார் பொறுமையோடு இருக்கிறார், அல்லாஹு தஆலா அவருக்கு கணக்கின்றி கூலி வழங்குவதா அல்லாஹு தஆலா சொல்லும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக அறிஞர்கள் முக்களிக்கிறார்கள். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சார்ந்த நல்லடியாக செய்யக்கூடிய அமலுக்கான நன்மைகளை பெற்று தருவதிலே ஹரீஸுன் அலைக்கும் பேராளர் உடையவராக இருந்தார்கள். 9வதாக எழுதுகின்றார்கள், மனிதர்கள் பொதுவாக கஷ்டமான நேரத்திலே யாரும் யாரையும் நினைக்க மாட்டார்கள். பொதுவான நியதி இது மறுமை சார்ந்தது. நான் முதல்ல சொல்றது இந்த உலகம் சார்ந்தது. மறுமையினுடைய நிலை எப்படி என்று சொன்னால், யாரும் யாரையும் நினைக்க மாட்டார்கள். யார் நப்சி யார் நப்சியர்வாக எல்லோரும் அடைவார், நபிமாரும் அடைவார்கள். எல்லாருமே தன்னை பாதுகாத்துக் கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போய் கால வச்சாதான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், சொர்க்கத்துக்கு கால வச்சோனே சொர்க்கவாதி வச்சுவாங்க. அல்லாஹ் எங்களை கவலை விட்டு நீக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழுமாக. மறுமை நாள் என்பது ஒவ்வொரு நபிமாரும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓடுகின்ற நேரம் அது. அல்லாஹ் சொல்வான், யௌம யஃபிரு மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒவ்வொரு மனிதனும் ஓடுவான், தன்னுடைய பெற்றோரை கண்டு, தன்னுடைய தாயை கண்டு, தந்தையை கண்டு, மகனை கண்டு, சகோதரனை கண்டு, மனைவியை கண்டு ஓடுவான். ஏன் ஓடுவான்? 2 காரணத்தினால். ஒன்று, நம்மிடத்தில் வந்து உதவி நாடி விடுவாரோ என்பதற்காக ஓடுவான். 2வது, தன்னுடைய இழி நிலையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஓடுவார். அப்படிப்பட்ட மறுமை நாள், அந்த மறுமை நாளிலே கூட இந்த உம்மத்துக்காக வேண்டி மன்றாடுகின்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்காக எல்லாவற்றையும் மன்றாடக்கூடியவர்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி பேசிக் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியோடு. ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல வந்துட்டு ரொம்ப நேசமா இருக்கிறீங்க என்பதா என்று சொன்னால், ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக யாருமாக கேட்ட நேரத்துல பெருமானார் சொல்லுவாங்க ஆயிஷான்னு சொன்னாங்க. போன வாரத்திலே சொல்லணும்னு நினைச்சு டைம் இல்லை. அவ இந்த உலகத்திலே உங்களுக்கு நேசமானவங்க யாருமாக கேட்பாங்க. பெருமானார் சொல்லுவாங்க ஆயிஷான்னு சொல்லுவாங்க. ஒமினர் ரிஜாலி, ஆண்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அபூஹா, அவருடைய தந்தையை பிடிக்கும் பெருமானார் சொல்லுவாங்க. இவ்வளவு நேசமான ஒரு பெருமானார் அவர்கள் எல்லோருமே நேசம் வைத்திருந்தார். ஆயிஷா மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். அது அன்பு என்பது இயற்கையாக. அதான் அல்லாஹ் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், எல்லா மனைவிடத்தில் நான் மீதமாக நேர்மையாக நடக்கின்றேன், ஆயிஷாவின் மீது எனக்கு அதிகமான அன்பு இருக்கின்றது, அதற்காக என்னை குற்றம் பிடித்து விடாதீர்கள் சொன்னாங்க. அன்பு என்பது இயற்கையாக யதார்த்தமாக ஏற்படக்கூடியது. இதையெல்லாம் வந்து காரணம் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஏன் பிடிக்குதுங்கிறது காரணம் இல்லை, ஒருத்தர் ஏன் பிடிக்காதுங்கிறது காரணம் சொல்ல முடியாது. சில கண்டாலே நமக்கு பிடிக்காது, அது ஏங்கிறது நமக்கு தெரியாது. அது ஆழம் அருவாக அல்லாஹ் ஏற்படுத்துது. அது அடியிடத்துல வந்து ஒருத்தர் 3 கேள்வி கேட்பார், அதுல ஒரு கேள்வி கேட்பார், சிலர் பார்த்தாவே பிடிக்குது, சிலர் பார்த்தாவே பிடிக்கல. அவங்க சொல்லுவாங்க ஆழம் அருவாக அல்லாஹ் தர ஏற்படுத்துது. ஆயிஷா நாயகி பொதுவாக பெருமானார்கள் நேசமுடையவராக இருந்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மிக நேசமாக நடந்து கொண்டார்கள். அவர் பேசுகிற நேரத்திலே, மகிழ்ச்சியாக பேசுகிற நேரத்தில் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள், மறுமை நாளையிலே என்னை நீங்கள் மறந்து விடுவீர்களோ என்பதாக கேட்டாங்க. மறுமை நாளையில அந்த நேரத்திலே மறந்து விடுவீர்களோ என்பதாக கேட்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஆயிஷாவே,
மறுமை நாளையிலே 3 நிலைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரும் நினைக்க மாட்டார்கள், நான் உன்னையும் நினைக்க மாட்டேன்னு சொன்னான். 3 நிலைகள் இருக்கிறது, யாரையும் நினைக்க மாட்டார்கள். முதலாவதாக ஒவ்வொரு மனிதனுடைய ஆமாலாமா பதிவேடு கொடுக்கப்படுகின்ற நேரம். யாருடைய வலதுகரத்திலே கொடுக்கப்படுகின்றோ அவனுக்கு ஈஸியாக இலகுவா கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் சொல்வான், வலதுகரத்திலே ஆமாலாமா பதிவேடு கொடுக்கப்பட்டவன் இலகுவாக கேள்வி கேட்கப்படுவான். பார்மாட்டிக்கான கேள்வி கேட்டு அதை வெட்டி விட்டுறது. அவருடைய இடது புறத்திலேயோ அல்லது முதுகுக்கு பின்னால் கேட்க கொடுக்கப்பட்டவன் துர்பாக்கியசாலி, அவனுக்கு கடினமான கேள்வி இருக்கும். ஆக ஆமாலாமா பதிவேடு கொடுக்கப்படுகின்ற நேரம். இரண்டாவதாக கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படுகிற நேரம். எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க, அப்ப சிரிச்சுதான் உட்காந்துருப்போம். என்னத்தை கேட்க போறாங்கன்னு தெரியல. நம்ம படிச்சது வருதா படிக்காது வருதா என்ன செய்தா அந்த இடத்துல ஞாபகம் வரும். ஒண்ணு படிச்சதா இருக்கணும், அது ஞாபகம் வரும். அந்த டென்ஷன்லாம் சிரிச்சுதான் உட்காந்துருப்போம். இதை விட கொடுமையான நேரத்தில் ஆமாலாமா பதிவேடு கொடுக்கப்படுகின்ற நேரம். இப்ப இரண்டாவதாக பெருமானா சொல்லுவாங்க, நன்மை தீமை நெருக்கப்படுகிற நேரம். நன்மை தீமை நெருக்கப்படுகிற நேரம். யார் நினைக்க மாட்டான். நம்ம ஒரு நகை கடைக்கு போறோம், ஜுவல்லர்ஸ் நம்ம நகை வாங்குறோம், நிறுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், கண்ணை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னங்க ஒரு ஒரு மில்லி 2 மில்லி கூட குறைய தெரியுது. இல்லம்மா உள்ள காத்து போகுது, நம்ம போறோம் இல்லையா, உள்ள காத்து போனா 2 மில்லி கூட குறைய தெரியுமா, கரெக்டா இருக்குமா அப்படின்னு நம்ம என்ன சொல்ல, 1 மில்லி கூட போனாலும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம், கண்ணை திறந்து பார்த்துட்டு உட்காந்துருப்போம் உள்ள நானே. அப்ப அதே மாதிரி நன்மை தீமை நிறுக்கப்படுகிற நேரம் மீசானுடைய நேரம். அல்லாஹ் சொல்றான், நன்மையின் தட்டு கனமானவர்கள் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார்கள். அது லேசாகிவிட்டது என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு போவார்கள். பெருமானா சொல்லுவாங்க, அந்த நன்மை தீமை நிறுக்கப்படுகிற அந்த மீசானுடைய நேரத்தில் யாரும் நினைக்க மாட்டார்களா. மூன்றாவதாக சொன்னாங்க, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற நேரம். அல்லாஹ் சொல்வான், அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்பது பாலம் இருக்கிறதே, நரகத்தை மீது போடப்பட்டிருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். நரகத்தை மீது போடப்பட்டிருக்கின்ற பாலம் அது. அதை கடந்த ஒரு சொர்க்கம் செல்ல முடியும், கடக்காதவர் கீழே வந்தாலும் நரகம் தான். அந்த நேரத்தில் யாரை பார்ப்பா? நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ரோட்ல போகிற நேரத்துல ஒரு என்ன செய்யறோம், ரொம்ப நெருக்கடியான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன செய்வோம், ஒத்தையடி பாதையே போயிட்டு இருக்கோம். ஒத்தையடி பாதையே போயிட்டு இருக்கிற அங்க இருந்து பார்த்துட்டு உட்காந்துருப்போம், யாரையும் பார்க்க மாட்டோம் இல்லையா. அப்ப அதை விட மிக மோசமான கடினமான தருணம் அது. பெருமானார் சொல்றாங்க, ஆயிஷாவே, மறுமை நாளையிலே 3 நிலைகள் இருக்கிறது. ஆமாலாமா பதிவேடு கொடுக்கப்படுகின்ற நேரம், மீசானிலே நன்மை தீமை நிறுக்கப்படுகின்ற நேரம், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற நேரம். அந்த 3 நேரத்திலும் யாரும் நினைக்க மாட்டார் என்பதாக. ஆனாலும் கூட அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், அப்ப அந்த நேரத்துல கூட உன்னை நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெருமானார் அவர்கள் அந்த நேரத்துல போய் நமக்கு முன்னாலே இருந்து அல்லாஹ்விட சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம ஸல்லிம் உம்மத்தி, அல்லாஹ்வுடைய உம்மத்தை காப்பாற்றுவாயாக, உம்மத்தை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி இந்த உம்மத்துக்காக துஆ செய்யக்கூடிய ஒரே தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த நபியும் போக முடியாது, வேற யாரும் வர மாட்டாங்க. யாருக்காக வேண்டி இந்த உலகத்துல உயிரை கொடுத்து நம்ம பாடுபட்டு அவங்களை தூக்கி வச்சிருக்கோம், நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை எல்லாருமே நினைப்போம், நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, அப்படியா இப்படி யாரு போறாலும் யாரும் வர மாட்டார்கள். யாரையெல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோமோ, எந்த நபியை நாம் மறந்து வாழுகிறோமோ அவர் மீது அவருடைய சுண்ணத்தை வாழ பண்ணாமல் அவருடைய உபதேசங்களை புறக்கணித்து வாழ்கிறோமோ அந்த பெருமானாரால் வந்து நிற்பார், அல்லாஹ் ஸல்லிம் உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு நீ சலாமத்தை கொடு, ஈடேற்றத்தை கொடு, இவரை காப்பாற்றுவாயாக என்பதாக சொல்லி பெருமானார் அவர்கள் மறுமை நாளிலே துஆ செய்வார்கள். 10வது செய்தி எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனிதர்கள் மீது மட்டுமல்ல எல்லா படைப்புக்கள் மீது பேரன்புடையவர்கள், பகுத்தறிவற்ற எல்லா படைப்புக்கள் மீது பேரன்புடையவர்கள் பெருமானார் அவர்கள் எழுதுகின்றார்கள். ஒரு தடவை பெருமானார் அவர்கள் என்ன செய்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்கு வருகிறார்கள். சில சஹாபாக்கள் தங்களுடைய ஒட்டகையின் மீது அமர்ந்த நிலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டகையில வெளியில வந்து வர்றாங்க, வெளியூர் போயிட்டு வர்றாங்க. வெளியூர் போயிட்டு வர்றவங்க ஒட்டகையில இருந்து சில பேசிட்டு இருக்காங்க. சில இடத்துல வண்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம 2 பேரும் இடையில சந்திச்சுட்டா என்ன செய்வோம், வண்டியை விட்டுல இறங்க மாட்டோம், நம்ம வண்டியில உட்காந்துருப்போம், அவர் வண்டியில உட்காந்துருப்போம், பேசிட்டு இருப்போம். யதார்த்தமானது. தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், லா தஜாலு கராசி பைனக்கும்,
உங்களுக்கு மத்தியிலே உரையாடுவதற்காக எளிதை நீங்கள் நாற்காலிகளாக பயன்படுத்தாது. குருசிட நாற்காலி சொல்லுவாங்க. கராசி பேனுக்கு உங்களுக்கு மத்தியிலே உரையாடுவதற்காக இதை நாற்காலியாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். உருக்குபுகா சாலிமா வத்துருக்கு சாலிமா. நீங்கள் பயணம் செய்யும் நேரத்திலே சலாமத்தான முறையிலே பயணம் செய்யுங்கள். பயணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் சலாமத்தாக அதை விட்டு விடுங்கள். பயணம் செய்கிற நேரத்தில் சலாமத்தாக பயணம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்குடைய எடைக்கு அதிகமாக பழுவை ஏற்றுவதை கொண்டோ அதற்கு சரியான தீனிகள் கொடுக்காமலோ அது வெயிலே கட்டி போடுவதை கொண்டோ இதே மாதிரி பயணம் செய்கிற நேரத்திலே கூட துன்புறுத்தக்கூடாது. பயணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் வத்திருக்கூ சாலிமா, அதை அவிழ்த்து விட்டு விடுங்கள். அதை அவிழ்த்து விட்டு கீழே ரெண்டு பேச இறையை கொண்டு பேசுங்கள். நீங்கள் அமர்ந்து பேசுவதற்கு அது நாற்காலி அல்ல என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பெருமானார் வருகிறார்கள். ஒரு மனிதர் ஒரு ஆட்டை அறுக்கின்றார். பக்கத்துல ஒரு ஆடு போய் பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு குர்பானி கொடுக்கிற நேரத்துல அதிகமான செய்யக்கூடிய தவறு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். கொஞ்சம் மாறி இருக்காங்க. ஒரு 2 ஆடு 3 ஆடு அறுக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு ஆடை தெரியாம தான் வச்சிருக்கிறவங்க தவறு என்ன செய்ய ஒண்ணுக்கு முன்னாடி அறுக்கக்கூடாது. அவ என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு தோழர் ஒரு ஆடை அறுக்கினால் பக்கத்துல ஒரு ஆடை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. சொன்னாங்க எனக்கு அது மித்த மைத்தத்தை சொன்னாங்க, நீ அந்த உயிரோடு இருக்கின்ற ஆட்டுக்கு 2 மரணத்தை கொடுத்து விட்டாய் சொன்னாங்க. அந்த உயிரோடு பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படியே பரிதமைப்போடு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்டுக்கு நீ 2 மரணத்தை கொடுத்து விட்டாய் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று அறுப்பு வேதனையோடு பார்க்குது இல்லையா, அது மௌத்துக்கு சமம். அதை மறுபடியும் அறுக்க போகிறா என்று சொன்னா 2 மௌத்து. அதை செய்யாதமாக பெருமானா சொல்லுவாங்க. அப்பவே பெருமானா சொல்லுவாங்க ஒரு ஆட்டுக்கு முன்னாடி ஒரு ஆடை அறுக்கக்கூடாது சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆடு அறுப்பாரு. ஒரு என்ன செய்யாது ஒரு சரியான கூர்மையற்ற ஒரு கத்தியை கொண்டு அறுப்பாரு. போட்டு அறுத்துக்கிட்டே இருப்பாரு. பெருமானா சொல்லுவாங்க அதற்கு நீ பல மரணத்தை கொடுத்து விட்டாய் சொன்னாங்க. நீ அதுக்கு ஒரு மரணத்தை கொடுக்கவில்லை, பல மரணத்தை கொடுத்து விட்டாவா பெருமானா சொன்னாங்க. முதலே ஒரு பயணத்துல பெருமானார் செய்யறாங்க. சாபா கூட பயணம் போறாங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. தங்கி இருந்தவர்கள் வந்து யதார்த்தமா பெருமானார் பார்க்கிறார். ஒரு எறும்பு புற்று நெருப்பு வைக்க எரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எலும்பு புற்று நெருப்பு வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. புகார் ஷரீஃபிலே வருகிறது. பெருமானார் சொல்ல யாரு நீ செய்திருக்கா? ஒருத்தர் சொல்ல நான் தான் செஞ்சேன். ஏன் இல்ல எலும்பு புற்றுக்கு நம்ம தங்குறோம் இல்லையா, நமக்கு ஏதாவது கடிச்சிருச்சு செய்வாங்க. பெருமானார் சொல்வார்கள் நெருப்பை கொண்டு அல்லாஹ் செய்கின்ற உரிமை அல்லாஹ்வுக்கு உடையது. அல்லாஹ்வுடைய படைப்பு அநியாயமாக இது பண்ணாது என்றார். அவ என்னன்னா சரிபாங்க சொல்ல நேரம் ஆயிடுச்சு. அவ என்னன்னு கேட்டா இந்த உம்மத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா மக்களின் மீதும் எல்லா நிலையிலும் என்ன அதற்கு 5 வகையான செய்திகளை அறிஞர் எழுதுகிறார்கள். அடுத்த பயானிலே உங்களுக்கு நான் விரிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு இப்போது சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேரன்புடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடியவராக இருக்கும். ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க இதா அஹப்ப அபதன் ஸக்கரஹு, ஒருவர் ஒருவரை